வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம், பசிக்கும்போது நான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த டைமில் கூட வந்து நான் கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றேன். இன் பிட்வீன் பசிக்கும் போது தான் நான் சிப்ஸு சாப்பிட்றேன், சம்டைம்ஸ் வந்து இனிப்பாக ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த 10 ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். முதல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கோ அப்போ ஒரு கேரட் சாப்பிட்லாம், இல்லை வந்து குக்கும்பர் வந்து சாப்பிட்லாம், இல்லை வேக வச்ச கார்ன் சாப்பிடலாம். ஸோ மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பசியும் வந்து குறையும். அதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி பசி உணர்வு வர்றதும் வந்து உங்களுக்கு குறையும். சத்தான ஒரு ஆகாரமும் வந்து கூட. ரெண்டாவது, முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முளைக்கட்டிய தானிய வகைகளில் நிறைய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது. முக்கியமாக இது உங்களுடைய வயிற்றுக்கு ஒரு நிரம்பிய உணர்வை, அதாவது பசி வந்து குறையக்கூடிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். ஸோ அடிக்கடி முளைக்கட்டிய தானியங்களை வந்து எடுத்துக்கோங்க. அது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அது கூட நீங்கள் வந்து துருவின கேரட்டு, துருவின வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு எலுமிச்சை சாறு, மிளகு பொடி சேர்த்து நம்ம ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ முளைக்கட்டிய தானியங்களை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் கூட, வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது, கருப்பு உளுந்துனால செஞ்ச உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு ரொம்ப நல்லது. அது அவங்களோட ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடியதும் கூட. கருப்பு உளுந்துனால செஞ்ச களி நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து கருப்பு உளுந்து பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா வேக வச்சுட்டு அது கூட தேங்காய் பால், தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சத்தான ஆகாரம் கூட. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது, சுண்டல் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலையினால் செய்த சுண்டல் வகைகள் எடுத்துக்கும் போது இது அவங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக்குக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஓவுலேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருமுட்டை கரெக்டாக உருவாகிறதுக்கு இந்த கருப்பு சுண்டல் வந்து ரொம்பவே எடுத்துக்கலாம், கொண்டைக்கடலை சுண்டல். ஸோ இதை அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். ஐந்தாவதாக, சிறு பயிறு, அதாவது பச்சை பயிறு சேர்ந்த சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது செரிமானத்துக்கும் நல்லது. அதே சமயத்தில் நல்ல புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டை கரெக்டாக வெளியாகிறதுக்கு, வயிறு நிரம்பிய உணர்வு, அந்த சாட்டிட்டி வந்து கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவதாக, வேர்க்கடலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இது உங்களோட ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வேர்க்கடலை சுண்டல் வந்து எடுத்துக்கிறது, இல்லை வேர்க்கடலையை வந்து வறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே நல்லது. ஏழாவதாக, நம்ம வெஜ் ஆம்லேட் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துட்டு அது கூட எக்கு சேர்த்து ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கிறது. இல்லை சைவமாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு ஆம்லேட் மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கிறது. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கறதுனால அது நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது, தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து சாப்பிடலாம். எட்டாவதாக, வறுத்த மக்கானா வந்து எடுத்துக்கலாம், இந்த தாமரையோட விதைகள். ஸோ இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் ஒரு வயிறு நிரம்பிய உணர்வையும் வந்து அது கொடுக்கும். ஸோ இதை நம்ம வறுத்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள்லாம் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி உணர்வும் வந்து குறையும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற கிரேவிங்ஸும் வந்து இருக்காது. ஒன்பதாவது, சிறுதானியங்களில் செய்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேழ்வரகுல பணியாரம் வந்து செய்கிறதோ, கம்பு, கேழ்வரகு, திணை இதில் வந்து செய்த பலகாரங்கள் வந்து நம்ம சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறையவும் சாப்பிட முடியாது. அதில் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் நிறையா வந்து இருக்கும். ஸோ கேழ்வரகுனால் செய்த ஒரு களியோ, இல்லை கேழ்வரகு சத்து மாவு கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி திணையை வந்து லட்டு மாதிரி செஞ்சு வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி, அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக வந்து இருக்கும். பத்தாவதாக, எள்ளு உருண்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளு அப்படிங்கிறது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து நிறையா இருக்கும். ஸோ எள்ளு
ராகி, பனை வெல்லம், அது கூட வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அடிக்கடி நம்ம வந்து ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது வெயிட்டும் வந்து குறையும். அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டான டைமில் வராது. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி இந்த 10 உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட, அதே சமயத்தில் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும், வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்க வேண்டிய 10 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 4ஆம் வாரம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 24ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411, 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை.